மூதேசி பூத கண்ணாடி வச்சு பார்த்து ரீசெண்டாக வந்து மாமாக்குன்ற வீடியோ போடுறாங்க. எங்கடைய மாமாக்குண்டேம்மா என்னது அந்த வீடியோ வந்து அடிக்கடி கொஞ்சம் போலீஸ் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கு. நேற்று போகணும்னு சொல்லி அம்மா சொன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படின்னு சொல்லி அப்ப இதெல்லாம் வந்து பார்த்து பூத கண்ணாடி வச்ச மாதிரி வந்து சில அந்த எரிச்சல் பிடிச்ச ஆக்கள் வந்துட்டு அதை பார்த்து எங்கேயோண்டு அதை வச்சு ஒருத்தவங்க வந்துட்டு பதிச்சு கொண்டு போகணும். அவங்க வந்துட்டு ஒரு கெட்டவங்களை சொல்லணும்ன்றதுக்காண்டி நாங்கள் உண்மையில வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னு சொன்னால் அதை வந்து பார்த்துட்டு பயப்படலாம். தப்பு இல்லை வந்துட்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி இருக்கோம் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த சில இடங்களில் வந்து அந்த வீடியோ மிஸ்டேக்குகள் வரனால வந்துட்டு அதை வந்து எடுத்து அதை வந்து ஒரு தப்பு செஞ்ச போல வணக்கம். நான் ஜாது. நான் அனுசியா. ஓகே, அப்போ ரெண்டு இதில் வந்து நாங்கள் எங்கே நிற்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த தகரங்களை பார்த்தா தெரிஞ்சுங்க. நம்ம கொழும்பு போய் பார்த்து நாங்கள் அப்படி தகரம் கொண்டு இந்த இடத்த வந்து பார்க்க தான் தெரியும்னு சொன்னேன். தகரம்னு சொன்னால் இந்த வந்து போகிற பாதையெல்லாம் கொஞ்சம் குறைவு தான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 2 நாட்களுக்கு அப்புறமாக வந்து இந்த மழை கொஞ்சம் விட்டு தந்து வெயில் தந்துருக்கேன். மழை வந்துட்டு நாங்களும் வந்து ஜான்சனுடைய வீட்டை வந்துட்டு நிறைய நாள் தானேண்ணே. அப்போ அம்மாவும் சொல்லியிருந்தேன் வந்துட்டு மழை ஒன்று விட்டுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு அடிக்கடி கொஞ்சம் போலீஸ் பிரச்சனைகளும் கொஞ்சம் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நேற்று போகணும்னு சொல்லி அம்மா சொன்னாலே நம்ம ஓகே அதே வந்து பார்த்துட்டு நிறைய நாள் போடுவாங்க. அம்மா வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லி அப்போ இன்றைய தினம் தான் வந்து ஏதோ கடவுள் சித்தம் போல் வந்து மழை எங்களுக்கு விட்டு தந்துருக்கு. அப்போ அதனால் அந்த ஐயா வந்து போகிறேன் பார்க்கலையே அம்மாவுக்கு அந்த பாலப்பஞ்சாவட்டை இருக்குது நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2 நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் இன்றைய நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். அப்போ உண்மையிலே வந்து அங்கேயும் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. நம்ம அதை வந்து ஆத்திக்குட்டியில் இந்த ஸ்கூல் அலுவலாக வந்துட்டு அம்மா வந்து பின்னர் அம்மா வந்து இருக்கிறாங்க. அப்போ அதனால் வந்து என்ன செய்கிறது ஓகே அம்மா வந்து கேட்டுட்டாண்டக்கானி வந்து பட்டமேத்தின குறையோட வந்து ஓடி வந்தேன். என்னம்மா பாலாக்கொடியில் ஓகே. இப்போ பார்த்துட்டு வந்து இப்போ நேற்றைய தினம் வந்துட்டு வீடியோ வரலாம். இப்போ நேற்றைய தினம் வந்துட்டு இப்படித்தான் என்ன செய்யறது கால நேரம் வந்து மாறும்போது எந்தெந்த இடத்துல நாங்கள் நிற்போம்னு சொல்லி தெரியாது. இப்போ திடீர்னு வந்து பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு அம்மா போகிறதுக்கு நான் போவேன். அப்படி கொஞ்சம் பிஸியால் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடலாம் போயிட்டு. அப்போ இன்றைய தினம் வந்து இங்கே நம்ம வந்து இருக்கிறோம். இங்கே வந்து இருக்கிறோம்னு சொன்னால் இங்கே வந்துருக்கிறோம் வந்துட்டு. அப்போ இன்றைய தினம் வந்து இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அப்போ நீங்கள் சொல்ல போறீங்க என்ன சொல்கிறோம் நிறைய நாள்னு சொல்லலாம். நாங்கள் இப்போ ஒரு அதாவது இந்த மலை அனார்த்தங்களுக்கு முதல்வருக்கு வந்து நாங்களே அதாவது ஜான்சன் ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அப்போ என்ன ஏது என்று சொல்லி பார்ப்போம்ட்டு வந்து நாங்கள். ஆனால் அதை வந்து வீடியோ நாங்கள் எடுக்கலைன்னா டைம் இல்லாமல் போட்டுருந்தேன். ஜான்சன் கோட் சொல்ல ஒரு 4 மணியாக போயிட்டு ஆனாலும் வந்து தான் போனாங்க. நான் ஏன் நான் சொல்ல வேணா அதுக்கு பிறகு இன்னும் வரே இல்லை. அப்போ என்ன செய்யணும் ஏது செய்யணும் பாப்பமெண்டு வந்து நாங்களே நின்று அழைப்போம். அதாவது அந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் என்னோட ஃபோன் கதைக்கலாம் நங்கி கதைக்கும் பாவம் மெசேஜ் போடும் காயக்கான்னு. அப்போ நிறைய நாளை இப்போ வந்ததும் ஒரு வகையில் சந்தோஷம் தானே. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டு வந்திருக்கு. நம்ம அதை வந்து ஃபுட்டு இல்லை பேக்கே அடிக்கார் வந்து சில பேர் வந்து நான் புட்டேன்னு சொல்லணும்னா டிக்டாக்ல போட்டுருக்காங்க. புட்டு கேட்ட கணவனை வட்டி கொண்ட மனைவி வந்து அது இப்போ டிக்டாக்கத்தில் இருந்தாலே ஒரே புட்டே வருது. நிறைய காரணங்கள் வந்துருக்கு. 1-2 இல்லை தானே அவங்களுக்குலாம் தெரியுமா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை நான் சொல்ல வரல. நான் புட்டை தான் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக வந்து மாமாக்குன்ற வீடியோ போடுறாங்க. எங்கடைய மாமாக்குண்டேம்மா
என்னது அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அதை போட்டுக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அன்றைய தினம் வந்து நாங்கள் சித்தியினுடைய வீட்டை போட்ட வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம். அம்மாண்ட எப்படி வீட்டில் காய்ச்சி கொண்டு இருக்கும்போது வந்து நாங்கள் எடிட் பண்ணுறோம். ஆனால் அப்படின்ட்டு வந்துட்டு நாங்கள் அதை வேணுமெண்ட் வந்து ஆக்களுக்கு காட்டி கொண்டு நிற்கிறோம் நம்ம. அப்போ அதை வந்துட்டு சில பேர் வந்துட்டு எப்படி சொல்கிறேன் பூத கண்ணாடி வச்ச மாதிரி வந்து சில அந்த எரிச்சல் பிடிச்ச ஆக்கள் வந்துட்டு அதை பார்த்து எங்கேயோண்டு அதை வச்சு ஒருத்தவங்க வந்துட்டு பதிச்சு கொண்டு போகணும், அவங்களை வந்துட்டு ஒரு கெட்டவங்களை சொல்லணுமெண்டாக்காண்டி வந்து அதை வந்து எடுத்து ஒரு பேக்கி அடியில் வந்துட்டு போட்டிருக்காங்க. நம்ம அது மூதேசி பூத கண்ணாடி வச்சு பார்த்தா எனக்கு என்ன பூத கண்ணாடி போனுக்கால அந்த சூமா நாதாரி அது பூத கண்ணாடி வச்சு பார்த்தானே நேரில் வந்து பார்த்தானே எங்களுக்கு ஒன்றும் ஒட்ட போறது இல்லையா எரிச்சல் பிடிச்ச பிடிச்சீங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் வந்து பார்த்து சாரு சித்தி எடுத்து எத்தனை ஒரு 16 டிக்டாக் கிட்ட வந்துட்டு தேவையில்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துட்டு வந்துருக்கு. அப்போ நாங்கள் உண்மையில வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னு சொன்னால் வந்துட்டு பார்த்துட்டு பயப்படலாம். தப்பு இல்லை வந்துட்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி இருக்கோம் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த சில இடங்களில் வந்து அந்த வீடியோ மிஸ்டேக்குகள் வரனால வந்துட்டு அதை வந்து எடுத்து அதை வந்து ஒரு தப்பு செஞ்ச போல நாங்கள் வேறு ஏதோ சம்பவம் செய்த போல வந்து அந்த சில நசராணி கூட்டங்கள் வந்துட்டு அதை வந்து செய்யறனால வந்துட்டு நாங்கள் கண்டுக்கிறேல விட்டுட்டேன். மிஞ்சி வந்து ஒரு கொய்யா பழம் ஒன்று இப்போ மலைக்கு நெல்ல செக்க செவண்டு வந்து நிற்குதுன்னு பார்த்தாலே தெரியும் எங்கடா ஜான்சனை காணல தொடக்கி கொண்டு நிற்பினோம் யோசிச்சிருப்பினோம். அதான் எடுத்து போடுவாங்க ஆத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தி வீட்டே இருந்து பிள்ளை கொஞ்சம் காட்டு ஒன்று காட்டுங்க காட்டுக்கிட்டு பிள்ளை சட்டி கட்டி காட்டுது. இதுக்கும் பார்த்து பேக்கரி தெரியும் இருக்கட்டும் பரவாயில்ல. ஆத்தியை வந்து அப்படியே நேசரிக்கு விட்டுட்டு நேசரியெல்லாம் அப்படி ஏற்றி கொண்டு வந்தாங்களே என்ன வெயில் அடிக்கிறேன் நீ வந்து நேசரியெல்லாம் தகுந்த காரணம் இல்லாமல் மறிக்கலாம். அது எது மலையில் அப்படின்னு சொன்னால் மறிக்கலாம். என்ன பேக்கரி அது எனக்கு சொல்றாங்க வீடியோ போட்டால் பூத கண்ணாடி வச்சு பார்க்குற சில பூதங்கள் இருக்குதெல்லாம் அந்த பூதங்களை என்ன செய்யறது புதுவலை வந்து போல அதை வெள்ளம் கொண்டு போயினா நான் கவலை பக்கம் மழையே இல்லையா வெயில் அப்போ வெயில் இல்லைன்னா இஞ்சி சாப்பிடுமா. இப்போ ரெண்டு நாள் பொழுது வந்துட்டு எப்படி அமைய போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலாக இருக்குது பெஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அதோட எங்களுக்கு சப்போர்ட்டர் ஆமாங்க சரிங்க. வாரம் பண்ணோடனே டான்ஸும் கேட்டு கணிக்கிறீங்க அம்மா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு தானே டான்ஸ் வந்தோடனே வெளியில வந்தாச்சு அப்படி அப்போ அப்படி மழை பொழுதெல்லாம் அப்படி போச்சுது. அதான் அதுக்கு பஞ்சம் இல்லையே நித்திரைக்கு பஞ்சம் இல்லையா அப்போ சும்மா இருக்கிறீங்க அண்டே நான் வந்தேன் உண்மையிலே என்ன சொல்றது போயிட்டு வீட்டை போயிட்டேன். இங்கே வந்து 2 நீங்கள் கொடுத்து போனீங்க அந்த டைமில் வந்து லேட்டாக போச்சுன்னு போயிட்டேன். அதெல்லாம் நார்மல் தானே என்ன. அப்புறம் அதான் அந்த யூனிஃபார்ம் என்ன அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு நேசரிக்கு விட்டு அப்படியே ஏற்றி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டு எல்லாம் போய் வர லேட்டாக வந்துட்டேன். அப்புறம் சொல்றது ஜான்சன் மேலே ஒரு வடிவா வந்துட்டேன் இதான் பார்த்தேன். கோயில் திருவிழா பார்த்தா இருக்கிறீங்களா? ஓ நல்ல சுகம். நீங்கள் நாங்கள் ஏதோ சுகமா இருக்கிறோம். ஏதோ சுகமா இருக்கிறோம். அப்ப ஏதோ ஒன்று இருக்கு சுகத்துக்குள்ள சுகத்துக்குள்ளே சுகம் இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கா. அந்த சுகத்தோட கேட்க போக மாட்டேன். எவ்வளோதான் கவலை துன்பங்கள் மனசுல எனக்கு இருந்தாலும் உண்மையிலேயே அம்மா அந்த சிரிச்ச முகத்தோட வந்து எல்லாரையும் அனுசரிச்சு எடுப்பாங்க அங்கன்றிருக்கேன் நம்ம. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்து நான் என்ன பெரியலாம் கதைச்சு வீடியோ போட்டுங்க அதெல்லாம் தேவை இல்லையா அதில் என்ன இருக்கேன்னு ஜான்சன் நான் ஒன்றும் கடவுளும் இல்லை தெய்வமும் இல்லை. அம்மாவுக்கு நான் மாதாவும் தோட குத்தி செயின் போட்டு இது கடவுளுக்கு அடுத்த மாதா உருவாக்கி கிடக்கு அம்மா. கடவுள் வந்து நேரா வர மாட்டேன்
மனுஷரோட தான் வருவாங்க. நான் அப்படி இல்லைன்னு சில பேருக்கு பிடிக்கவே அது அது எப்படி தானே மனுஷரை வந்து இந்த காலம் மனுஷரை நம்பவே கூடாது. என்ன பொறுத்த நம்ப கூடாதுன்னு சொல்றேன். அதுக்கான உங்களை இல்லை மனுஷரை நாங்கள் கொஞ்சம் அதுக்காண்டி எல்லாரையும் சொல்லலாதானே ஒரு 10% ஆக்கள் 90% நம்ப இல்லாத எல்லா இதுகளும் ஒரே மாதிரி இல்லைங்க 10% என்ன சான்ஸ் ஓகே இருக்கிறாங்க. மிக கவனமா பழக வேண்டிய ஒரு காலம் உண்மையா கிடக்குமா. இந்த காலம் யாரும் நம்புறது நம்பக்கூடாதுன்ற தெரியாத ஒரு கால வசதி இருக்குது. இப்போ உங்களை மாதிரி இந்த 10 ஒரு ஃபேமிலி உங்களை எடுத்துக்கொள்ளலாம். கடவுளே ஆள் வேலை செய்யுதுன்னு அப்போ மலையாள ஒரு பாதிப்பும் இல்லையே. மரங்கள் எல்லாம் அப்படி இதாக இருக்குது. பலாமரங்கள் அது இது யாருக்கு நங்கைக்கு தானே பாதிப்பேன். உங்களுக்கு வீட்டுக்கு வந்து போர் அடிக்குது. வந்து அம்மா பெரிய பெரிய டீ எல்லாம் இருக்கிறேன். அப்போ ஜான்சன் பேரை சொன்னாக்க எனக்கு லெமன் பப்பர் சாக்லேட் லெமன் பப் தான் நல்லது. அது கொஞ்சம் டேஸ்ட் கூட. இது லைட்டாக உங்களுக்கு மறந்து அம்மா சொன்னுவேன். எனக்கு வீட்டுக்கு இருந்து பிள்ளை கொஞ்சம் காய்ச்சல் கடிமம் குணமாக கிடக்குது சொன்னபடியெல்லாம் இப்போ லெமனில் வேண்டி கொடுத்துட்டேன். அம்மா மண்டே வேற ஐஸ்கிரீம் இதைத்தான் சொல்றேன். அம்மா கெட்ட முடி மாதிரி சுருள் முடி சிங்காரின்னு ஐயோ அப்படி சிங்காரி நாங்க சொல்றோம். அப்படி இல்லை அது சுருள் முடி என்ன செய்யற கடவுளே படைப்பாதுதான். இவருக்கு சுருள் தான் இப்போ ஆம்பளை வெட்டி வச்சுக்கிறார். இருந்தாங்க அம்மா ஜான்சனுக்கு காய்ச்சலுக்கு லெமன் கொடுக்கல சூறாவளி மழை பெய்ய என்னத்தை சாப்பிட்டாலும் ஒரு அமிர்தமா இருக்கும். இப்ப தெரியும் கவனம். இப்ப அந்த உண்ணி காய்ச்சல் பண்டி காய்ச்சல் எல்லாம் கூட ஆகுதாம். கவனம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தான் ஜான்சன் நான் வந்து பிஸ்கா கொடுக்கட்டா முறாய்க்கும் நல்ல கலர் வேணும். நான் நிறைய நன்றி விளம்பரம் வந்து வரையிலாம் உயிரிழக்க காப்பாத்துக்கிறேன் போட்டோம். நான் இந்த இடத்துல ஆபத்தாண்டுக்கு நான் பிழைக்கும் அதோட நான் வந்து வீட்டு பண்ணி வந்து அப்படியே தோண்டி எடுப்போம். அப்படியே ஆதி நாங்கேயும் விளையாடனா ஒரு தடவை இருக்கக்கூடாது. தனியாக விட்டாங்க நாங்கேயும் மாற்றினா லபுத்து தான். நல்லா இருக்குது பிஸ்கெட். அம்மாடி அன்பு கொண்டு அம்மாடி பாசத்தை அவங்கள டியோவே காணும் ஜான்சன். கார் எல்லாம் போண்டா கார் எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஜாதகம் வளரட்டு சின்ன பையன் அதெல்லாம் தேத்தாணி என்ன புரிஞ்ச முதல்ல நல்லா புரிஞ்சு நடக்கிற உறவு நீங்களாம். ஜொக்குல தேர்ந்து குடிக்கணும் அப்படின்னு இல்லை. நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்றது ஒன்றுதான். எனக்கு இந்த சில்வரில் கிளாஸ்ல குடிக்கிறத விட இதுல இப்படி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். அம்மா அப்படி தந்துருக்கேன். என்ன வேதமே இல்லை அனைத்து மக்களுக்கும் அது கொண்டாடுறாங்க. அண்டே அது அரைப்படி வச்சு முறையை குடிச்சு பிறகுற புது வருடத்துல ஏதாவது மாற்றங்கள் பார்ப்போம். தீமையா காய்ச்சல் இப்போதைக்கு ஜான்சன் வந்து நன்மை நடக்கும் சொல்றேன். வருஷ கடைசியில அது கதையை கேளுங்க. தீமையை பேசினாதான் நன்மை நடக்கும். அப்படிதான் நானும் சொல்றேன். ஏன்னா நன்மையை பேசி 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 நன்மை வராது. தீமையை பேசினா நன்மை நடக்கும். 2026 புதிய ஒரு மாற்றம்.
பாப்போம் வாங்க நீங்க ஆலன் செட்டி எல்லாம் பண்ணலாம் சோடிங்க வடிவா வைக்கலாம் சோடி போடுதான் மிச்சம் பாப்போம் சோடிக்கிற படமா தான் அது அவ பாரம்பரியத்துக்கு கொள்கட்டையெல்லாம் இருப்பாங்க என்ன பாரம்பரியத்துக்கு கொள்கட்டை இருக்குது இந்த காலத்து சிலத்தை பார்த்தா பிறந்த பாந்து மழும்பி விடும் அவ்வளோ ஒரு அதிர்ச்சி என்ன நீங்க வந்தா தான் நீங்க வேற யாரும் வரையுங்க கடவுளே உண்மையில அன்றைக்கும் ஒரு நங்கி யாரோ சொன்னாங்க கதை எனக்கு கேட்க கவலையா இருந்தது கண்டிப்பா வருவேன் வேற யாரும் இங்க வந்து சொன்னாலும் சரியா அந்த சந்தோஷமா தான் இருக்கு வருவேன் வருவேன் கண்டிப்பா வருவேன் இப்படியே வந்தீங்க என்றால் மற்ற வருஷம் வருவேன் உங்களுக்கு இந்த 2 கொண்டாட்டம் தானே இல்ல ஈஸ்டர் ஈஸ்டர் தீபாவளி தை பொங்கல் அது கொண்டாடுனீங்களா யூடியூபர் இப்ப அம்மாவுக்கு வந்து ஒரு திடீர் ஒரு ஆசை வந்துட்டு அதான் வந்து இப்ப எங்கட மோட்டர் சைக்கிள் வந்து தலை ஓடணும் ஓடுவீங்களா சும்மா ஓடி ஓடுவீங்களா பிடிக்கிற கவலை நிக்கிறேன் நிறைய பேர் நிக்கிறோம் நான் பிடிக்கிறேன் ட்ரை பண்ணுங்க புது ஆண்டோட நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஓடிப்பாரு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம் மாவட்டம் எடுங்க எடுங்க ஆனா ஒரு வடிவா தான் இருக்கேன் மோட்டர் சைக்கிள் பொலிவான ஒரு ஆளா இப்படி பிடிங்க இப்படி பிடிக்கணும் நல்லா கூட அது அப்படி ஸ்லோவில் ஆக்கிடுங்க ஒரு லட்சம் கேர் மாறிட்டு சரி சரி அப்படியே நீங்க விடுங்க ஆடுங்க ஆடுங்க ஆடுவா ஏன் சார் ஆடுவா கையை ஓடுவா கொஞ்சம் கல்ல அது ஸ்டார்ட்ல கொஞ்சம் முடிசா இருக்குன்னா குழந்தை பயம் பரம்பரை ஓட சரியா கண்டிப்பா ஓடுவா கிடைக்கும் கிடைக்கும் யோசிக்காத மோட்டர் சைக்கிள் அம்மாவுக்கு கிடைக்கும் ஆனா எடுத்தா பழசு எடுக்கும் விழுந்து உடைச்சு வச்சு அது அப்படி இல்லை ஓட்டு பழகலாம் இது கணக்கம் இருக்கான்னு
அதை பிடிச்சா சரி நல்லா அதை குறைச்சிட்டு ஆனா உண்மையிலே கண்டிப்பா அம்மாவுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும்னு சொன்னா கடை தெரு எல்லாத்துக்கும் போய் வர உண்மையிலே அது ஓடச்சு அம்மாவாக்கு முதல் தடவையே இவ்வளவு தூரம் கைப்பிடிக்காமல ஓடி வரணும் பெரிய விஷயம் கூட சரி எங்கேயா பிச்சு கொண்டு போக வேண்டியா சொல்லவே வாரேன் ஓடி பழகிடுவாரு இல்லை அதை சொல்லி கொடுத்தா சரி அதை குறைச்சிட்டு இதை பிடிச்சா சரி சோகமா இருந்தா வந்த உடனே சிரிப்பு எல்லாம் வந்துடும் சந்தோஷமா இருக்கும் கவலைப்படாதே மனம் எல்லாம் நன்மைக்கு அப்ப அம்மாண்ட ஆசைக்கு ஜான்சன் ஓடி பார்த்துட்டா அப்ப கண்டிப்பா ஒரு மோட்டர் சைக்கிள் கடவுள் ஆனா இப்ப இல்ல மளிகை போறன்னு சொல்றாங்க எடுக்கலாம் இப்ப நாங்க வந்து இது பழசு எடுத்தோம்னா நீங்க புதுசா எடுக்கக்கூடிய ஒரு லீஸ் போட்டாலும் புதுசா எடுக்கலாம் இலங்கையில தேர்ந்த டிவிஎஸ் பைக் இருக்குல்ல அது இதை விட பெருசு நல்ல ஸ்மார்ட் இது 5 லட்சம் புதுசு அப்புறம் என்ன டியோ மாதிரி தான் அப்ப அம்மாண்ட ஆசை கொண்டு எடுத்து கொடுத்தா சரி அம்மா இப்படி பேங்க்ல போயிட்டு காசு எடுத்துட்டு ஆனா அம்மாக்கு லைசன்ஸ் எடுக்கல அது அம்மாவோட கிளவி எல்லாம் லைசன்ஸ் எடுக்க அவங்க காருக்கும் எடுக்கலாம் நம்ம நம்பி எடுக்கலாம் காருக்கும் எடுக்கலாம் அவ்வளவு அம்மாக்கு மோட்டர் சைக்கிள் ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து லைசன்ஸ் எடுக்கிறது ஈஸிதான் நாங்க எதை வந்து அம்மா கிட்ட நங்கிக்கு மதுதான் தானே 2 பேரும் தான் அம்மா நங்கி அம்மா கை பார்த்தா கண் பார்த்தா அதை தொட்டா தெரியும் ஓகே அப்ப சந்தோஷம் என்ன ஜான்சன் அம்மா வந்து ஒரு மோட்டர் பைக் ஓடி காட்டிட்டா அப்படி மாரசத்துக்கு ஒரு மோட்டர் பைக் கிடைக்கும் சரி அப்ப இதோட எங்களோட வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்